மாணிக்க வீணாபதாலயஞ்சிர் மகாலசா வஞ்சிர வாக்விலாச மாகேந்தி குதி கோமலாங்கி மாதங்கதந்தாம் அனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே कुचोनने कुंकुमराव शोभे कुंड्रे क्षुद पाशांकुश पुष्पबाणकस्ते अस्ते नमस्ते जगदेदमातक मातामरकदश्यामा मातंगी मदकाशारिणी कुडियार कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जयमादंगदनके जयलीलोत्पलत्युते जय संगीत रसिके जयलीला सुखप्रिये ஸ்ரீ குருப்தியோடமாக எனது பெயர் அருணாச்சலம். இருக்கக்கூடிய இந்த ஆலயம் சென்னை முகப்பேர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ எல்லையம்பிகா ஆலயம். இந்த ஆலயம் சுமார் 52 வருஷம் பழமையான ஆலயமாக இருந்தாலும் 7 வருட காலமாக அம்பாளுக்கு தனியாக சன்னிதானம் உருவகிக்கப்பட்டு அம்பாள் திருவுருவ சிலையோடு 7வது வருஷ நிறைவை நோக்கி இந்த ஆலயம் சென்று கொண்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய அம்பா சுயம்பு மூர்த்தி, எல்லையம்மன் பெயர். கீழே இருக்கக்கூடிய மூர்த்தி வெறும் எல்லை கல்லை தான், அருவுருவமான மூர்த்தி தான் அம்பாள் கீழே இருக்காங்க. மேல இருக்கக்கூடியவங்க மாரி ஸ்வரூபம், வலது கையில கத்தி, இடது கையில கபாலம், வலது மேற்கரத்துல டமரு, இடது மேல்கரத்துல பாசத்தோட நாகம் அல்லாது தீஜ்வாலையோடு இருக்கக்கூடிய மாரி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்காங்க. இந்த ஆலயம் என்னதான் எல்லையம்மன் ஆலயமாக இருந்தாலும் இங்க அம்பாளுக்கு உபாசன மூர்த்தியாக இருக்கக்கூடிய தேவதை லலிதா பரமேஸ்வரி தான். இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு அடையாளமே இங்க இருக்கக்கூடிய அரச மரம் தான். இந்த அரச மரத்தினுடைய கிளை 3 கிளைகளாக போகும். அம்பாள் இங்கே திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய காரணத்துல இந்த மரத்தோடைய பிரதான பிரான்சஸ் 3 பிரான்ச்சாக தான் போகும். அதனால்தான் இந்த அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்னு பெயர். சக்திக்கு முக்கோணங்கள் 3ம் ரொம்ப விரித்தமானது. இந்த அம்பாள் இருக்கிற இடம் 3 சந்துகள் இணையக்கூடிய இடம். அம்பாள் திரிபுர சுந்தரி. இங்க இருக்கக்கூடிய மரமும் 3 கிளையாக இருக்கிறதாக பெரும்பாலும் இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி பாவானையில தான் பூஜை நடக்கிறது. திரிபுர சுந்தரினால அம்பாளுடைய வலது பக்கத்துல சரஸ்வதியும் லக்ஷ்மியும், இடது பக்கத்துல சரஸ்வதி தேவியும் இருக்கக்கூடியதாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்துல மாத பூஜையாக பௌர்ணமி அன்று மாலை வேளையில் அம்பாளுக்கு சர்வாபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து லலிதா சகஸ்நாம குங்கும பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வருட பூஜையாக இந்த ஆலயத்தில் ஆடி கூழூற்றுதல் மிக சிறப்பாக நடைபெறும். 3 நாட்கள் விசேஷம். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பூஜையும், மறுநாள் சனிக்கிழமை அன்று ஒரு பூஜை, ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் பூஜையாக 4 கால பூஜையாக இந்த ஆலயத்திலிருந்து. இதற்கு அடுத்ததாக ஆடிப்பூரம் மிகவும் விசேஷமாக இந்த ஆலயத்திலே நடைபெறுறது. இது அல்லாது வருடத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்ல அம்பாள் அலங்காரத்தோட இங்க காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு. இந்த ஆலயம் பக்கத்திலே அருகிலே இருக்கக்கூடிய கருமாரி அம்பிகா ஆலயோட எல்லை கோயினால அங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான விசேஷத்துக்கு கரகம் முதலான ராமர் சீதா கல்யாண ராமருக்கு முழவான விஷயங்கள் போது இங்க இருந்துதான் அம்பாள் கிட்ட உத்தரவாகி முதல் பூஜை இந்த ஆலயத்துல நடைபெற்றுதான் கரக புறப்பாடாகும். சீதாராமர் கல்யாணம் அன்று சீதா தேவி இங்க வந்த பின்புதான் ராமபிரானை போய் சந்திக்கக்கூடிய வைபவமும் இங்க நடக்கும். அதே மாதிரி சித்திர மாசத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த ஆலயத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதே போன்ற அலங்காரத்துல அம்பாள் இருப்பாங்க. அன்றைய தினம் இங்கிருந்து கருமாரி அம்பாவுக்கு பால் குடம் இருக்கும் காரணமாக சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதத்தினுடைய முதல் பௌர்ணமினால இந்த ஆலயத்துல முதல் பௌர்ணமியை கணக்கில் கொண்டு அம்பாளுக்கு விசேஷ அலங்காரத்தோடு அம்பாள் சர்வாபரண பூஷிதையாக எல்லா விதமான ஆபரணங்கள் அறிந்து மாலைகள் அணிந்து அம்பாள் காட்சி கொடுப்பது இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான விஷயம். எந்த அம்பாள் கோயிலா இருந்தாலும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் பட்சத்துல அந்த ஆலயம் மிகவும் வலுவான ஒரு கோயில். அடுத்ததாக அந்த இருக்கக்கூடிய மந்திர ஜபம் இருப்பது 2வது வலுவை சேர்க்கும். 3வது அம்பாள் 3 தேவியாக இருக்க வேண்டும். இந்த 3மே இந்த ஆலயத்துல இருக்கிறதால இந்த ஆலயம் மிகவும் விசேஷமானது. உங்க மனசுல என்ன பிரார்த்தனை இருந்தாலும் பௌர்ணமி பூஜை அன்று வந்து பிரார்த்தித்து அம்பாளுக்கு என்ன நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது செய்யும் பட்சத்துல அம்பாள் அந்த சித்தீகரிக்கக்கூடிய தன்மை உங்க வாழ்வில எல்லா சௌபாக்கியங்களும் தரக்கூடிய வல்லமையாக அம்பாள் கொடுப்பா. ஸ்ரீ குருப்தியோ நமக. நன்றி.